கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த நாள் ஆசீர்வாதமாக ஆண்டவரே, இரவெல்லாம் பாதுகாத்த கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகள் இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 61 அதுல 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உம்முடைய கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய கூடாரத்தில் என்ன பண்ணுவேன்? சதா காலமும் தங்குவேன். கூடாரம் வீடுன்னு சொல்லலாம், நம்மளுடைய சரீரம்னு சொல்லலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ வீடு வாசல் இல்லாமல் நான் வாடகை விட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக நல்ல ஒரு வீடை சொந்தமாக வாங்கும்படி கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நம்மளால பைசா நான் சம்பாதிக்கிறது குறைவான பைசா, ஆனால் அந்த கையின் பிரயாசத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். அதனால உங்க நிலைமை இப்படியே இருக்காது. நிச்சயமா நல்ல ஒரு கூடாரத்தை நீங்க கட்டுவீங்க. அந்த கூடாரத்தை கட்டும் பொழுது, உங்க வீட்டை கட்டும் பொழுது செபிக்கிறதுக்குன்னு ஒரு வீடை என்ன பண்ணுங்க, ஒரு இடத்த அந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒதுக்குங்க. ஆமா, ஏன்னா நம்ம தங்குற இடம் ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த வசனம் சொல்லுது, உங்களுடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவே. தங்கக்கூடிய இடம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு இடத்த சொல்ற ஆண்டவர், நான் தங்கும் இடம் இங்கே விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன்னு சொல்ல. தங்கு இடது கடவுள் தங்குற இடம் எங்க? நம்முடைய இருதயம் தான். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவர் சொல்றான், இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்ப இருதயத்துல இடம் பிடிச்சவர்னா தாவீது சொல்ல முடியும். அதே மாதிரி நம்மளும் இயேசுவிட அந்த அன்புக்குள்ள அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம நுழையணும்னா, ஆண்டவர் நல்ல நம்மளுக்கு நம்மளோட தங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு கூடாரத்தை நம்ம கட்டித்தரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் முன்னாடி உங்களுடைய சமூகத்துல நான் தங்கி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு நல்ல ஜெபத்தை என்ன பண்ணி ஏற்படுறதுக்கு, ஜெபிக்க டெய்லியும் தினந்தோறும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஓரமா ஏதாவது ஒரு ஒரு கிச்சன்லையோ பெட்ரூம்லையோ ஹால்லையோ என்ன பண்ணுங்க, தனியார் அந்த இடத்த சரியா ஒதுக்கிடுங்க. அதை நீங்க டெய்லியும் உட்காந்து என்ன பண்ணுங்க, அதுல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பட்ட என்னென்ன வேணுமோ நீங்க கேளுங்க. காலைல ஜெபம் பண்ணுங்க, மாலையில ஜெபம் பண்ணுங்க, எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதோ அப்பெல்லாம் ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வசனம் படிங்க. அதான் நீங்க தங்குற இடம் ரொம்ப முக்கியமா. அதே மாதிரி நம்ம வீடுகளில் நம்ம சுத்தமா வச்சுட்டா நல்லது. சோத்திரம். பாலை ஸ்கூலுக்கு பிள்ளை போகும்போது அப்படின்லாம் பரபரன்னு படுத்து புதி போடும். ஆனாலும் அந்த உடைமைகளை அதெல்லாம் நம்ம சுத்தமாக்கும் பொழுது அருமையாக நம்மளுக்கு ஆசுவமா. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்முடைய இருக்க இடத்த மட்டும் சுத்தம் இல்லை, நம்முடைய இருதயத்தையும் நம்ம சுத்தமாக்கும் பொழுது இதிலிருந்து ஜீவ நதி புறப்படும் என்று ஆண்டவர் சொல்ல, ஜீவ ஊற்றாக வைத்திருக்குன்னு சொல்லுவது ஆண்டவர். இந்த வசனம் சொல்லுது, நான் கூடாரத்தில் என்ன பண்ணுவேன்? தங்குவேன். ரெண்டாவது சொல்லுது, உமது செட்டைகளின் மறைவிலே என்ன பண்ணுவேன்? வந்து அடைவேன்னு சொல்றோம். இப்ப நம்மளுக்கு நிழல் தரக்கூடியது, நம்மளுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது. நம்ம என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழலுக்குள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த அன்புக்குள்ள நம்ம ஓடி வரும் பொழுது ஆண்டவர் பாருங்க அற்புதமா. இந்த சங்கீதக்காரன் தாவீது, அவன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர் வந்தாலும் அவன் என்ன பண்றான்? அவனுக்கு தஞ்சம், அவனுக்கு நிழலு, அவனுக்கு அடைக்கலம்னா ஆண்டவருடைய சமூகம் தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகள், அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளை, நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தங்க வேண்டும் விரும்புகிறார். பாருங்க, காட்டு தீமரத்துல வேகமாய் ஓடி ஏறான் சகைவு. உடனே இயேசு சகைவின் கீழே இறங்கி வா, அவன் வீட்டை என்ன பண்ணும்? நான் தங்கணும்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், ஏன்னா வட்டி வசூல் பண்ணுகிறவன், ஒரு பெரிய ஒரு பணக்காரன். ஆனா அந்த இடத்துக்கு இயேசு போகல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்குள்ள தங்கும், நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நான் யார்ட்டெல்லாம் அநியாயமா ஆகணும்னா என்ன ஒரு ரெட்டத்தனையா திருப்பி கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த சகைவுக்குள்ள பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலையை வந்து நாம் பார்க்க முடிகிறது. அந்த நிழலிலே நாம் தங்கும் மறைவிலே வந்து அடைவான். சோதரம். அந்த மறைவுக்குள்ள சோதரன் ஆண்டவர் நிச்சயமா உங்களை பாதுகாப்பார். ஒரு செட்டைகள் நிழலிலே உங்களை மூடி வைத்திருக்கிறார். எப்படி கோழி தன் சிறகுகளை, அந்த குஞ்சுகளை மூடுவது போல அப்படி நம்மளை ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாக்கிறார்.
ஆண்டவருக்கு நன்றி செல்லுங்க. அவருடைய பாதுகாப்பில் ஓடிவாங்க, அரணுக்குள்ள ஓடுவாங்க. நீங்க தேசத்துல பார்க்கிறோம், குடும்பத்துல பார்க்கிறோம். ஆனாலும் நீங்க ஆண்டவருடைய அந்த செட்டை நிழலுக்குள்ள ஓடிவாங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. நீ இந்த பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி. சதா காலங்களில் தங்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்திலே பிள்ளைகள் தங்கி ஆண்டவரின் ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிராக பலத்த துருகமாய் இருந்தீர் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்யும், பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.